வணக்கம். இன்று நாம் அனைத்து காரியங்களிலும் தேங்காய் பயன்படுத்துகிறோம். உலகிலேயே நமக்கு கிடைக்கும் மிக தூய்மையான நீர் இளநீர். வேர் வழியாக நீரை உறிஞ்சி தலை வழியாக நமக்கு கொடுக்கிறது. சொம்பு தண்ணீரை பல காய்கள் வழியாக கொடுக்கிறது. 2ஆம் உலகப் போரின் போது போர்க்களத்தில் காயப்பட்ட வீரர்களுக்கு அவசரமாக அவர்களுக்கு குளுக்கோஸ் நீராக பயன்பட்டது தான் இளநீர். நம்மளுடைய கோடை காலங்களில் அண்மை காலங்களாக அக்னி நம்மளையெல்லாம் வாட்டி வதைத்தது. அந்த நேரங்களில் நமக்கு குளிராக இருந்தது. மனதை குளிரையும் குடலையும் குளிர வைத்தது தான் இந்த இளநீர். அதில் வழுக்கை, வெல்லம், ஏலக்காய் பொடி சேர்த்து குழந்தைகள் கொடுத்தால் மிக சிறப்பு. வழிபாட்டிலே சிதறு தேங்காய் என்பது உடைப்பது நமக்கு அகங்காரத்தை உடைப்பது போன்று. ஆக இது ஒரு கற்பக விருட்சம். நீங்கள் பார்க்கின்ற அந்த தோட்டத்திலே தென்னை மரம். புரதம் குளுக்கோஸ் நிறைந்தது, புரோட்டீன் குளுக்கோஸு, ஹார்ட்டு, லிவரு, கிட்னி, HLK. ஸோ இதில் உள்ள டிஃபெக்டை குறைப்படும். பர்டிகுலராக வழுக்கை தேங்காய் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். ஸோ மெடிசனில் பார்த்தீங்கன்னா சில துண்டுகளை எடுத்து அதை நம்ம வாயில் போட்டால் வாய் புண் ஆறும். சக்கையை நம்ம வெளியில் எடுத்துடலாம். தேங்காய் சமையல் மிக உயர்ந்தது. சட்னி செய்யலாங்க, பொரியல் பயன்படுத்துகிறாங்க. ஸோ இதெல்லாம் தெரிஞ்சாலும் கூட பல விதங்களில் பயன்படுத்தும் போது குறிப்பிட்ட அந்த நோய்களை குணப்படுத்துவதற்காக நமக்கு தெரிந்த உண்டு. அதோடு இல்லை, பாடிக்கு கூலிங், ஹேரும் நல்லா ஷைனிங் ஆகும். தேங்காயும் வெல்லமும் அதோட அவளோடு சேர்த்தா நல்ல ஒரு நியூட்ரிஷன். சமையல் தேங்காயை சேர்த்தால் அந்த புளிப்பு காரம்லாம் தெரியாது. அப்படியே நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அடுத்தது நம்ம வளர விரும்புங்க. குழந்தைங்க இப்போ ரிசல்ட் வருது, நல்லா அவங்களுக்கு பிடிச்ச கோர்ஸை ஜாயின் பண்ண விட்டு அவங்கள இப்படி ஃபார்வேர்ட் பண்ணுங்கள். மகாவீரர் அலெக்சாண்டர் வளருங்கள் என்பது சொல்லுவார். ஒரு செடியை காட்டி பூக்குமா பூக்காதான்னு கேட்பார். அவர் உடனே அலெக்சாண்டர் சொல்லுவார் பூக்கும்பார். மறு வினாடியே அந்த பையன் என்ன பண்ணுவான்னா அந்த செடியை எடுத்து பிரிங்கி அடிடுவான். அது நிலை குலைந்து சுழல் காற்றால் திரும்பவும் மழை பெய்யும் பொழுது அது எப்பொழுது மழை பெய்ந்து வருடபகவான் நமக்கு காட்சி அளிக்கிறாரோ அப்போ சிறப்பாக இருக்கும். அப்படி அந்த செடி வளர்கிறது. இது எதற்காக சொல்கிறேன் அப்படின்னா, நம்பிக்கையோடு இருங்கள், கண்டிப்பாக அது மலரும் இந்த மலர்ச்செடி போல் என்று நமக்கு அலெக்சாண்டர் கூறுகிறார். இன்னொரு இடத்துல சர்சிராமன் மிக அருமையாக தாயார் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு பூத கண்ணடையை கொண்டு வாப்பா, சில காகிதங்களை கொண்டு வான்னு ஃபோக்கஸ் பண்ணுறாரு, எரியுது. அதனால் நம்ம எண்ணங்களை சரியான முறையில் குவித்தோம்னா நல்லது, வெற்றி நிச்சயம் என்பதை கூறுபவர் சர்சிராமன். அறிவியல் உண்மையும் இயற்கையான இந்த தாவரத்தினுடைய குறிப்பாக தென்னை பூமியிலிருந்து நீரை முகர்ந்து தலையில் நமக்கு சொம்பு சொம்பாக பல மாசுபடுத்தாத நீர் என்றால் அது தென்னை. பிள்ளையை பெற்றால் கண்ணீர், தென்னையை பெற்றால் பன்னீர். மா, பலா, வாழை நமக்கு முக்கணிகளின் சங்கமம். ஆக நல்ல இல்லங்களில் உள்ளங்களில் வாழையடி வாழையாக இருப்பது போல் தென்னை பல விதங்களில் நமக்கு பல நன்மைகள். நன்றி.